ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வருது, நம்ம வந்து ஏதோ 10ஓட 11 உட்காரோம். நம்ம தனியாக ஏதாவது தெரியணுமே. கலைக்கழக போட்டிகள் அப்படின்லாம் வாசிக்க போவோம். வேற யாருமே இருக்க மாட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுக்கு. அதனால நமக்கு சர்டிபிகேட் கட்டாயம். மொழியோ அல்லது மேடையில என்ன பேசுறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. இன்னைக்கு கல்லூரிக்கு போகணும்னா பெண்களுக்கு எவ்வளவு பெரிய தடை வருது. எவ்வளவு பேர் இருக்க விஜயோட ரசிகர்கள். கிரிக்கெட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் யாரு? தோனி. நம்மை நாம் ரசிக்கிறோமா? நானும் ஆசைப்பட்டிருக்கேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது சரி நாம வந்து இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வருது, நம்ம வந்து ஏதோ 10ஓட 11 உட்காரோம், நம்ம தனியா ஏதாவது தெரியணுமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு மிருதங்கம் கத்துக்கலாம் அப்படின்னு போனேன். 7ஆம் கிளாஸ்ல மிருதங்கம்னா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட தெரியாது. அந்த குரு தான் அந்த ஊருக்கு வந்தாரு சொல்லி கொடுக்குறது. சரி நாம போய் கத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டான். அது ஏன்னா என் தங்கச்சிக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற குரு, அவங்க பையன் மிருதங்கம் வாசிச்சாரு, சரின்னு போனோம். ஒரு 6 மாசம் அந்த குரு வந்து எனக்கு மிருதங்கம் கற்றுக் கொடுத்தாரு. அப்ப தெரிஞ்ச அளவுல மிருதங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே பள்ளிகள்ல கலை விழாக்கள்ல கலைக்கழக போட்டியெல்லாம் நடக்கும். இப்ப நடக்குதான்னு தெரியல. ஸ்கூல்ல கலைக்கழக போட்டிகள் அப்படின்லாம் வாசிக்க போவோம். வேற யாருமே இருக்க மாட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுக்கு. அதனால நமக்கு சர்டிபிகேட் கட்டாயம். முதல் 3 இடத்துல ஏதோ ஒண்ணு வந்துடும். அப்படி நாமளும் வந்து வித்வான் அப்படின்னு பேர் வாங்கிட்டோம் ஊருக்குள்ள. ஆனா இப்ப வரைக்கும் என்னத்தை வித்தோன்னு நமக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் குரு வேற ஊருக்கு போயிட்டாரு. மிருதங்கம் கத்துக்கிட்டே இருந்தோம். சரி இதுல நம்ம ஒரு கலைஞன் ஆயிடலாம் நினைக்கிறப்ப அவர் வந்து ப்ரமோட் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாரு. மிருதங்கம் அங்கேயே நின்று போச்சு. சரின்ட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்னு சென்னை வந்தேன். சென்னைக்கு வந்த பிறகு ஒரு பக்கத்து வீட்டுல அபார்ட்மெண்ட்ல ஒரு குரு இருந்தாரு. வயலின் நல்லா வாசிக்கக்கூடிய ஒருத்தர். சூப்பர். வயலின்னா நம்ம தனியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேதரிங் இருக்குன்னா நம்ம ஒரே ஒரு பாட்டு கத்துக்கிட்டா போதும், தனியா நின்றலாம் அப்படின்னு ஒரு ஆசையில வயலின் கத்துக்க போனோம். 3 மாசம் கத்து கொடுத்தாரு. ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கரெக்டா பிளே பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு பாட்டை வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அவங்க வழக்கம் போல அவங்களோட பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, எப்படா இவர் ஒரு சினிமா பாட்டை கத்து கொடுப்பாரு, அதை வச்சு நம்ம கூட்டத்துக்குள்ள தனியா வந்து தெரியலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப சினிமா பாட்டு கத்துக்கிற நேரத்துக்கு அவர் அமெரிக்கா போயிட்டாரு. அங்கேயே நம்ம இசை பயணம் நின்று போச்சு. சரி நமக்கும் இசைக்கு இவ்வளவுதான் தொடர்பு, நமக்கு சொல்லிக் கொடுக்குற குரு எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். இது ஏன் சொல்றேன்னா, கலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை. இன்னைக்கு மேடை எறியக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த திறமை இருக்குல்ல, அது எங்க இருந்தாலும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. கலைங்கிறது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு நல்ல பேச்சாளராக நீங்க உள்ள, நல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய ஆளா வர முடியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இசை ஆர்வம் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அப்படி பல இடங்களுக்கு தடுமாறிட்டே இருக்கிற கலை விழாக்களுக்கு இடையில நான் ரசிக்கிறதுக்கு ரொம்ப போவேன். அதனாலதான் கலைத்துறையில பல நண்பர்கள் இருந்தாலும் அந்த பக்கம் நான் எட்டியே பார்க்கறது இல்லை. பல பேர் சொல்லுவாங்க, டாக்டர் மகுடமுடி சில பட்டியெல்லாம் சொன்னார். அதை தாண்டி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நேற்றுக்கும் அவர் சொன்னவர்களை ஒருத்தரை மீட் பண்ணிட்டு வந்தேன். நிறைய பேசுவேன், அவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லுவோம். நமக்கு வராது, நம்ம எல்லை எது அப்படின்னு தெரியும், அங்கேயே நின்றுப்போம். இந்த கலையெல்லாம் கடந்து ரொம்ப முக்கியமா இந்த வளாகம் வந்து உங்களுக்கான ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதற்காக இந்த வளாகத்தை உருவாக்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமா நான் அட்ரஸ் பண்ண வேண்டியது திருமிகு சாமி கலா அவர்கள். சாமிதுரை அவர்களுடைய துணைவியார் இருக்காரு. இன்னைக்கு முகவரி என்னன்னா, கலாதான் முகவரி அவருக்கு. ஏன்னா இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் அவங்க. ஒரு பெண் தலைமை பொறுப்புக்கு வரும்போது என்ன மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படிங்கறத நம்ம பல நிலைகள்ல பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப தயங்கிட்டே சொன்னாங்க, என்னோட தமிழ் அவ்வளவு வராது, எனக்கு மேடையில பேசுறது அவ்வளவு வராது, தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. மொழியோ அல்லது மேடையில என்ன பேசுறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்க சொல்றது என்ன, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளா கடத்திட்டு போனாங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கே கூட பல இடங்கள்ல இன்னைக்கு கல்லூரிக்கு போகணும்னா பெண்களுக்கு எவ்வளவு பெரிய தடை வருது. எத்தனை பேர் வீட்டுல அனுமதிக்கிறாங்க? நீங்க சென்னைக்கு போய் படிக்கிறதுக்கு அல்லது திருச்சிக்கு போய் படிக்கிறதுக்கு அல்லது கோவைக்கு போய் படிக்கிறதுக்கு நாம வீட்டுல பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். படிச்சதெல்லாம் போதுமா, 12ஆம் கிளாஸோட நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான கல்விக்கான வாசலை திறந்து வைத்தது டாக்டர் RKS கல்லூரி. அது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் பெண் பிள்ளைகளை அடுத்த தலைமுறையில படிக்க வைக்கிறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை அழகா சுட்டி காமிச்சாங்க. அவங்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க இண்டிபெண்டா செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிலைகள்ல இன்னும் உயரங்களை அடைவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
டாக்டர் குமார் பத்தி சொல்ல வேண்டாம், ரொம்ப அழகா உங்களோட எல்லாரையும் பேசிட்டு நிறைவு செய்திருக்கிறார். டாக்டர் மகுடமுடியோட எனக்கு ஒரு நீண்ட கால தொடர்பு இருக்கு. 2 பத்தாண்டுகளா அவரை தெரியும். கிட்டத்தட்ட பல நிலைகள்ல, முதல்ல ஒரு மருத்துவரா தெரியும், அதுக்கப்புறமா அவருக்கு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை கொண்ட ஒரு மனிதரா தெரியும். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது, அவர் எப்பவுமே ஒரு மாதிரி மார்க்கண்டேயன் மாதிரி, நடிகர் சிவகுமார் மாதிரி வயசே ஆகாதா, பார்த்த 20 வருஷமா இப்படியே இருக்காரே மனுஷன் அப்படின்னு நினைச்சிருந்தா, பாட்டுலயும் பெரிய பாடகர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அந்த பக்கம் இப்ப இந்த முடிச்சோடனே நேரம் அங்க வந்து உட்காந்துலான் இருக்கேன். பக்கத்துல உட்கார முடியாத அளவுக்கு பெரும் கலைஞனா இருக்காரு மனுஷன். அவரோட ஒவ்வொரு உழைப்பும் இந்த கல்லூரி சார்ந்த, அவருடைய எப்போ என்கிட்ட பேசினாலும் கல்லூரி சார்பா ஏதாவது ஒரு அக்கறையோட ஒரு விஷயம் இருக்கும். வேற யாராவது ஒரு விருந்தினர் அழைக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்காக எந்த வேண்டுகோளும் கோரிக்கையும் இதுவரைக்கும் வச்சதே இல்லை. கல்லூரி தொடர்பாக மட்டுமே என்கிட்ட பல விஷயங்களை கேட்டிருக்கிறார். அவருக்கு கல்லூரி மேல் இருக்கக்கூடிய, உங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த பகுதியின் மீது, இன்னும் சொல்ல போனா அவருக்கு இந்த என்டையர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மீதே மிகப்பெரிய ஒரு பற்றோட இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அந்த மனிதர்களை, எளிய மனிதர்களை சந்திக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல்களோடு அவர் பயணப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார். சோ அவரோடு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. எவ்வளவு பேர் இருக்க விஜயோட ரசிகர்கள்? நடிகர் விஜய் தங்கைகள் தான் அதிகமா இருக்காங்க. ஓகே, அஜித்தோட ரசிகர்கள்? அடுத்த தலைமுறையில உங்களுக்கு ஸ்டார்ஸ் இருக்காங்களா? சிவகார்த்திகேயன், ஓகே, தனுஷ், விஜய் சேதுபதி, ஓகே, வேற ஸ்டார்ஸ்? ஓகே, அலெக்ஸ், ரோலெக்ஸ் எல்லாம் இருக்கா? சூர்யாவா? மறந்துட்டேன், ஐயோ. சூர்யா, கார்த்தி எல்லாருக்கும் உங்களுக்கு பெரிய ஃபேன் இருக்கீங்க தெரியுது. ஃபைன். கிரிக்கெட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் யாரு? தோனி. ஃபைன். வேற யார் சொல்லலாம் உங்க ஜெனரேஷனுக்கு? கோலி, விராட் கோலி. சூப்பர். எல்லாரையும் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, கொண்டாடுறோம். நமக்கு பிடிச்சிருக்கு, திரு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு, திரு அஜித் அவர்களை பிடிச்சிருக்கு, சூர்யாவை பிடிச்சிருக்கு, கார்த்தியை பிடிச்சிருக்கு, சிவகார்த்திகேயன் பிடிச்சிருக்கு. எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அவங்க எல்லாமே நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறாங்க, இல்ல ஒரு கலையில சிறந்த இடத்துல இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல சிறந்த இடத்துல இருக்காங்க. இவங்களை கொண்டாடுறதுல ஒரு தப்பு இல்லை, கொண்டாடுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்கணும். அதோட சேர்ந்து இன்னொருத்தர் ரொம்ப பிடிக்கணும். யாரை பிடிக்கணும்? இன்னொருத்தர் யாரை பிடிக்கணும்? நடிகர்கள் பிடிக்குது, ஓகே. விளையாட்டு வீரர்கள் பிடிக்குது, பொலிட்டீஷியன்ஸ் கூட பிடிக்கலாம், வேற துறைகளை கூட இருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு இன்னும் பிடிச்சமான ஒருத்தர் யாரா இருக்கணும்? அப்பா அம்மாவை பிடிக்கலாங்க. யாரு? நான் மறந்துட்டேன். இந்த மாஸ்டர் செரிமனில இருக்கிற தங்கைகளுக்கு எல்லாம் நன்றி. ரொம்ப அழகா அற்புதமா என் அன்போட அண்ணன் கார்த்திகை செல்வன் வரவேற்றப்ப அப்படியே குளிர்ந்து போய் நின்றிருந்தேன். மகிழ்ச்சி. சரி, அப்பா அம்மா சூப்பர். வேற? அப்பா அம்மாவையும் நம்ம வந்து கொண்டாடணும், ரசிக்கணும். ஆசிரியர்கள். ஆசிரியர்கள், சரி. அப்புறம் நண்பன், ஓகே, சூப்பர். அப்புறம் நண்பன் இல்லாம யாரும் இருக்க முடியாது. சரி, வேற? கேட்கல நண்பா. ஓகே, மனைவி, சூப்பர். ரொம்ப முக்கியமானது. ரொம்ப உண்மையா நம்ம வந்து தொடர்ச்சியா ரசனையோடு இருக்க வேண்டிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயம், மறுக்கவே இல்லை, அவசியம். வேற? ஓகே, சேர்மன் மகுடம் சார். நான் சொல்றேன், 2-10 ஆண்டுகளா என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு மனுஷன். சரி, அவரையும் ரசிப்போம். அவரை ரசிக்கிறது, இங்க இருக்க எல்லாரையும் ரசிப்போம், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் ரசிக்கிறோம். முக்கியமா நம்மள நாம ரசிக்கிறோமா? நம்மை நாம் ரசிக்கிறோமா? உங்களை நீங்க ரசிக்கணும்ல. என் திறமை இது, நான் என்னோட ஸ்பெஷல் இது, என் வாழ்க்கையை நான் ரசித்து வாழ்கிறேன். என்ன நான் ரசிக்கலன்னா என்னை வேறு யார் ரசிக்க போறாங்க? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு தனிநபரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ வேண்டாமா? எல்லாத்தையும் ரசிக்கிறோம், சரியா? நமக்கு விஜய் பிடிக்குது, ரசிக்கிறோம். நமக்கு தோனி பிடிக்குது, ரசிக்கிறோம். நமக்கு ஒரு டீச்சரை பிடிக்குது, ரெஸ்பெக்ட் பண்றோம். நமக்கு ஒரு நண்பனை பிடிக்குது, கொண்டாடுறோம். நமக்கு மனைவி, எல்லாமே ரைட்டு, பிள்ளைகளையும் கொண்டாடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நாம் ரசிக்கும் போதுதான் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரசனை தான், நம்மீதான நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும்.